கோவையில் வாங்கி 5 நாட்களே ஆன பென்ஸ் கார் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் பழுதாகி நின்ற நிலையில் அதன் உரிமையாளர் பென்ஸ் கார் ஷோரூம் ஊழியருடன் தள்ளிக்கொண்டு சென்ற காட்சி வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் அருண் இணைகிறார். வணக்கம் அருண், விவரம். வணக்கம். கோவையில் உள்ள பிரபல தொழிலதிபர் ஒருவர் கோவை மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை பகுதியில் இருக்கக்கூடிய சுந்தரம் மோட்டார்ஸ் என்ற பென்ஸ் கார் விற்பனை மையத்தில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு GLE 300D4 என்ற ரகத்திலான பென்ஸ் கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார். இதன் விலை சுமார் ஒரு 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த பென்ஸ் கார். இந்த பென்ஸ் காரை வாங்கி 5 நாட்கள் ஆன நிலையில் நேற்று காலை இதில் ஒரு சிறிய பழுதானது இருந்தது. அதை நீக்குவதற்காக அந்த ஷோரூமிற்கு அவர் வந்து அந்த சிறிய பழுதை நீக்கிவிட்டு அங்கிருந்து எடுத்து சென்று சுமார் ஒரு 100 மீட்டர் இடைவெளியில மேட்டுப்பாளையம் சாலை என்பது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை. இந்த சாலையில் செல்லும்போது திடீரென நடு சாலையில் ஒட்டுமொத்தமாக அந்த வாகனம் செயல்பாடு இன்றி நின்றது. இதைத் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு முயற்சியை மேற்கொண்டும் அந்த வாகனம் ஸ்டார்ட் ஆகாத நிலையில உடனடியாக பென்ஸ்கார் நிறுவனத்திற்கு அவர் அழைத்து கூறிய நிலையில அங்கிருந்து பென்ஸ்கார் நிறுவன அந்த ஊழியர்கள் சிலர் பழுது நீக்க முற்பட்டும் அந்த பழுது நீங்கவில்லை. இதையடுத்து அவர்கள் அனைவருமே சேர்ந்து அந்த வாகனத்தை நடு சாலையில் சேர்ந்து தள்ளி கொண்டு சென்றனர். இதை தள்ளி கொண்டு சென்றதை அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில சுமார் ஒரு 20 நிமிடத்துக்கு மேலாக அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த காட்சியானது தற்போது சமூக வலைதளங்கள் பரவி வரும் நிலையில பென்ஸ் கார் வாடிக்கையாளர்கள் மிகுந்த ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.